துவாரகா போன்ற காணொளி வெளியிட்டவர்களுக்கு சிக்கல். நல்லிணக்கத்தை காட்டி ஏமாற்ற முடியாது, ரணிலை மிரட்டிய சம்பந்தன். தென்னிலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட சித்திரவதை கூடம், அதிர்ச்சியில் காவல்துறையினர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் மகள் என குறிப்பிட்டு பெண்ணொருவர் பேசுவதை போன்று காணொலியை வெளியிட்ட நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரானலஸ் தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் மகள் என தெரிவிக்கப்பட்டு பெண்ணொருவர் பேசுவதை போன்று வெளியிட காணொளி தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளது. குறித்த காணொளி தயாரிக்கப்பட்ட காணொளி என்பது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு என்பன விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. இவ்வாறான காணொளிகளை வெளியிடுபவர்களை எவ்வாறேனும் இனங்கண்டு அவர்களை நிச்சயம் கைது செய்வோம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் துவாரகா பேசுவது போன்று வெளியான காணொளி முற்றிலும் பொய்யானது எனவும் இது தலைவரின் மகள் துவாரகா இல்லை எனவும் புலம்பெயர் அமைப்பினர் மற்றும் முன்னாள் போராளிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச ஒப்பந்தமான இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மீள இணைக்கப்பட்டு நிரந்தர அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற எங்கள் நிலைப்பாட்டில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் அதிபர் ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அதிபர் அலுவலகத்தில் அதிபருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியிருந்தார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசியல் தீர்வற்ற வெறும் நல்லிணக்க கொடியை காண்பித்து எங்களை தொடர்ந்தும் ஏமாற்ற முயலாதீர்கள் எனவும் நாம் தொடர்ந்தும் ஏமாற தயாரில்லை என்றும் ரா சம்பந்தன் ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் கடும் தொனியில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதன் அடிப்படையில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்காவிடின் இந்த நாட்டுக்கு எதிராக சர்வதேச சமூகத்தை நாங்கள் நாடுவோம். எனவே அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளடங்களாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு எந்தவித தீர்வையும் பெற்றுத்தராத உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்புகளை தமிழ் கட்சிகள் பயனுள்ள விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன்ராகவன் தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தமிழ் கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிபருடன் தமிழ் கட்சிகள் 3க்கும் மேற்பட்ட சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளன. சந்திப்புகள் பல விடயங்களுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நேற்றைய சந்திப்பில் வலிவடக்கு காணிகள் விடுவிப்பது, மாகாண சபை நேரடி நிதிகளை பெறும் தொகையை அதிகரிப்பது, யாழ்ப்பாண விமான நிலைய அபிவிருத்தி மற்றும் காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி போன்றன பற்றி அதிபர் தனது கரிசனையை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பிலும் கிளிநொச்சி நவீன நகராக்க திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு என்னை நியமித்துள்ளார். மேலும் நேற்று சந்திப்பில் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலும் ஆராயப்பட்ட நிலையில் குறித்த விடயங்களை கையாள்வதற்கு விசேட நீதிபதிகளை உள்ளடக்கிய விசேட நீதிமன்றம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது மாகாண சபை அனுமதியுடன் உயர்கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து 3 வருடங்களின் பின் பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். ஆகவே ரணில் விக்ரமசிங்கவின் சந்திப்புகளை தமிழ் கட்சிகள் உரிய வகையில் பயன்படுத்துவதன் மூலம் மக்களுக்கான அபிவிருத்தியை முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிங்கள மக்களுக்கு உண்மையை சொல்லாமல் வெறுமனே பேச்சுவார்த்தைகளுக்காக அழைப்பது அப்பட்டமான பொய் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர்த்து ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். அந்த
பேச்சுவார்த்தைகளில் ஊடகங்களுக்கு இந்த சந்திப்பு தொடர்பாக சொல்லப்பட்ட விடயம் தீர்வு சம்பந்தமாகவும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது சம்பந்தமாகவுமான பேச்சுவார்த்தை இது என்று. எனினும் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் ஒரு திட்டத்தை வைத்திருப்பதாக உலகத்திற்கு காட்டுவதற்கு எடுக்கப்படுகின்ற நாடகமே இந்த பேச்சுவார்த்தை. இதை தவிர ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் இந்த பிரச்சனையை நேர்மையாக தீர்க்க மாட்டார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த பேச்சுவார்த்தையிலே பங்கேற்பதாக இருந்தால் சிங்கள மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்க உண்மையை சொல்லட்டும். தமிழின பிரச்சினைக்கு தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கின்ற ஒரு சமஷ்டியே தீர்வு. சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டியே தீர்வு. ஆகவே இந்த பேச்சுவார்த்தைகள் ஒற்றையாட்சியை தாண்டி சமஷ்டியின் அடிப்படையிலேயே எப்படி இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் என்பதை பற்றித்தான் அமையும் என்ற உண்மையை சிங்கள மக்களுக்கு வெளிப்படையாக நேர்மையாக கூறினால் இந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கலாம். அதை செய்யாமல் வெறுமனே தீர்விற்காக வாருங்கள் பேசுவோம், பிப்ரவரி 4ஆம் தேதிக்கிடையில் தீர்வை கொடுப்போம் என சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டை காட்டிலும் 2024ஆம் ஆண்டு பிரச்சினைகள் தீவிரமடையும், மக்கள் போராட்டங்கள் தலை தூக்கும் என பிவிதுருஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் புதன்கிழமை மாலை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக மேலும் அவர் குறிப்பிடுகையில், அதிபரின் கட்டளைகளுக்கு அமையவே பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் செயற்படுகின்றார்கள். வரி தொடர்பில் அவர் எடுக்கும் தீர்மானங்கள் அனைத்துக்கும் கண்களை மூடிக்கொண்டு ஆதரவு வழங்கிவிட்டு வரி அதிகரிப்புக்கு நாங்கள் எதிர்ப்பு என்று மக்கள் மத்தியில் குறிப்பிடுகின்றார்கள். வரி அதிகரிப்பை தவிர எந்தவித திட்டங்களையும் அதிபர் செயற்படுத்தவில்லை. வெளிநாட்டு கையிருப்பு பற்றாக்குறையால் தான் நாடு வங்குரோத்து நிலையடைந்தது. ஆனால் வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்துக் கொள்ள நடைமுறைக்கு சாத்தியமான செயற்திட்டங்கள் செயற்படுத்தப்பட முறையற்ற வகையில் வெட் வரி உட்பட சகல வரிகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டை காட்டிலும் அடுத்த ஆண்டில் பிரச்சினைகள் தீவிரமடையும். வரி கொள்கை நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும். மக்கள் போராட்டங்கள் மீண்டும் தலை தூக்கும். பொருளாதார மீட்சிக்காக அரசாங்கம் எடுக்கும் சகல தீர்மானங்களும் நாட்டு மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளது. வரி கொள்கை அடுத்த ஆண்டு அரசியல் ரீதியிலும் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கையில் வீடொன்றில் செயற்பட்டு வந்த சித்திரவதை கூடம் ஒன்றை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். களுத்துறையில் போதைப்பொருள் தொடர்பான பணத்தகராறு காரணமாக நபர் ஒருவரை கூறிய ஆயுதங்களால் தாக்கிய கும்பலைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். களுத்துறை கலமுள்ள லாகோஸ்வத்த பிரதேசத்தில் வைத்து 18, 20, 25, 27 மற்றும் 28 வயதுடைய இளைஞர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த பகுதியில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது வீடொன்றில் இருந்த பலர் தப்பியோடியுள்ளனர். இதன்போது வீட்டில் கைகால்கள் கட்டப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த இளைஞனை காவல்துறையினர் காப்பாற்றியுள்ளனர்.